எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இல்லைங்க நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா? எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? சார் இப்படி பண்ணி ஓப்பன் பண்ணது நடக்குது சார் அப்படின்றாரு. நல்ல சிரிப்பா இருக்கு அப்படின்னாரு. நான் தான் செட்ல ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நான் வெளியில காட்டல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான். நான் கதை சொல்லும்போது சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு தமிழ்ல படம் பண்றோம், பேன் இந்தியாலாம் சொல்றாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்றாங்க. கொரியன் படமும் நம்ம பாக்குறோம். எந்த மாதிரி கொரியன் படத்தை பாக்குறோம்னு யோசிச்சு பாருங்க. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. என் பேர் அபிஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வரும்போதே எல்லாரும் ரொம்ப பயன்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்தி அனுப்பிச்சாங்க. முதல்ல நான் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃபில்ம் மேக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு வந்து பெருசாக கான்டாக்ட்ஸ் இல்லை அண்ட் வயசும் கம்மி. அந்த பாயிண்ட்ல நான் ஒரு கதை எடுத்துட்டு போனோன்னே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், லைக் ஓகே இவனுக்கு வந்து இவன் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, இவனுக்கு வயசு கம்மியாக இருக்கு, எந்த ஒரு விஷயமே பார்க்காம முதல்ல இந்த படம் கொடுத்த யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேரும் அன்னைக்கு என்ன நம்பலன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு வந்து நான் இந்த பிச்சிங் ப்ராசஸ் அப்போ பாலாண்ணா, நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் கதையை கேட்டு எனக்கு அன்னைக்கு பாலாண்ணா ஒரு விஷயம் சொன்னார், இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக ஓன் பண்ணி பண்ணுற படம் அப்படின்னு நான் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஓன் பண்ணி பண்ண முடியும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த கதையை அவனை சொல்ல வச்சிடுறேன் அப்படி சொல்லி தான் உட்கார வச்சாரு. சொன்ன உடனே யுவராஜ் அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நம்ம பண்றோம் அப்படின்னாரு. எனக்கு அது இன்னும் நம்பவே முடியல அந்த பாயிண்ட்டை. ஸோ அங்கே இருந்து அடுத்த கட்டம் நாங்கள் போகும்போது ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் சசிகுமார் சார்கிட்ட போனோம். சசிகுமார் சார் வந்து கதை சொல்லும் போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. நானும் அப்படி சொல்றேன் இப்படி, ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னதுன்னா நீங்க நரேஷன் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நான் போய் சசி சார்கிட்ட நரேட் பண்ணேன். ஸோ நான் போனோடனே சார் இப்படி ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. நானும் கத்துறேன், பாடுறேன், ஆடுறேன், அவர் அசரவே இல்லை. சரி என்னடா இவர் இதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா படத்துல ஒரு பயங்கரமான காமெடி சீன் இருக்கு, இது வந்து சிரிக்காத, இந்த ஜோக்கு எப்படி சிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அப்படியே சொல்றேன், சார் இப்படி பண்ணி ஓப்பன் பண்ணது நடக்குது சார் அப்படின்றாரு. நல்ல சிரிப்பா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே வந்து ஒரு செகண்ட் சரி ஓகே இவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஈவினிங் கொஞ்சம் டல்லா தான் இருந்தேன். அப்போ யுவராஜ் நான் கால் பண்ணாரு, சசி சார் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு தலைகால புரியல, ஓகே இதெல்லாம் நடக்குதா உண்மையிலேயே அப்படின்னு சொன்னேன். அங்க இருந்து அடுத்த கட்டம் எல்லாருமே, அதாவது ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்கறது அது இருக்குல்ல, அது வந்து எனக்கு இப்போ டூரிஸ்ட் டீசர் வந்து பயங்கர ரீச் ஆச்சு. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காது. எனக்கு எல்லாமே டீம்ல இருந்து எல்லாமே பெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் ஷான் சார். ஷான் சார் உங்களோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் கிடையாது, அது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த படத்துல எனக்கு என்ன அப்ரிசியேஷன் வந்தாலும் அது 50% நான் ஷான் சாருக்கு கண்டிப்பா நான் அதை கொடுத்துருவேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. சாரோட பெஸ்ட் ஆல்பமா இது கண்டிப்பா இருக்கும். அண்ட் மோகன்னா உங்க லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து சிலுத்து போயிருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு. இந்த முகை மலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னன்னே புரியல. ஸோ அது பேசிட்டு இருக்கும்போது ஷான் சார் வந்து டியூன் போடுறாரு, அப்படின்றாரு. ஸோ இவங்க 2 யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்றாங்க. டக்குன்னு மோகன்னா முகைமலை செம்மையா இருக்கும்ல அப்படின்னா ஷான் சார் சூப்பர், முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க. முகைமலை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் இந்த முகைமலைன்னா என்ன சார் அப்படின்னா அப்பதான் சொல்றாங்க முகைமலைன்னா மொட்டு மலை அப்படின்றாங்க. அதாவது அந்த மொட்டு மலையில அவர் நினைக்கிறாரு அப்படின்றோன்னா ஆஹா அருமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு சில விஷயம் தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஷான் சார் வந்து
எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னா நான் அவர்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். சார் இது இது என்ன சார் ஒண்ணுமே இல்லை அப்படி புரியலையே சார் அப்படின்னா கூட அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் அது படி இவ்வளவுதான் படி அவர் வந்து இவ்வளவுக்கும் அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன்ட் பட் ஸ்டில் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது ஷான் சார், தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச் சார். அடுத்ததா சிம்ரன் மேம் தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அகைன் மிதுன் அண்ட் கமலேஷ். ஸோ உங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாவே பயங்கரமா மிரண்டு போயிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான படத்துல ஒரு முக்கியமான போர்ஷன் வரும், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு போர்ஷன் வரும். அந்த இடத்துல மிதுன் பயங்கரமா இருந்துச்சு. சசி சார் கூட போட்டி போட்டு நடிச்ச ஒரு மொமெண்ட் அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் சாரி என்னோட டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் இங்க வந்துருங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மதன் வாங்க. ஹரிஷ்ணா, ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம். எனக்கு நான் பொதுவாக சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர்கிட்ட லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு. நான் ஒரு டைரக்டரா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன். எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்கு இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ஈவெண்ட்ல கண்டிப்பா இது பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். டூரிஸ்ட் ஃபேமிலி May 1 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது என்னோட 2வது படம். எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு புது இண்டஸ்ட்ரி, புது லாங்குவேஜ், டீமாகவும் எல்லாரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக. ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணணும் ஒரு இது வந்தது அபிப்ரோட நரேஷன் தான். அவருக்கு இந்த படத்து மேல எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே நம்ம மேல ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நான் தான் செட்ல ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நான் வெளியில காட்டல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான், வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த இந்த அபிப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர்னால பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி 2வது படம் சசி சார் கூடயும் சிம்ரன் மேம் கூடயும் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதுல பயங்கர சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஆவேசம் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் கிடைக்காது. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது. அதில் நான் ரொம்ப பிளஸ்டா இருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவாங்க. நான் எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பேசும் போலுக்கு, நிறையா பேசணும் போலுக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேறு எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வேறு எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில், ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கை வச்சுருந்தாரு. அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது அவர் 100% சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்டு, ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனா May 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்ருக்கேன்.
ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும். நாங்கள் இங்கே வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும், நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி 24 வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. முதல் பாஸ் நண்பர்களாக இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே இந்த இதை செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்றது, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன். கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு சவுண்டு கேட்குறேன். என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இதை மாற்றிக்கலாம், அப்படி மாற்றிக்கலாம், அப்படி மாற்றிக்கலாம், அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டாக இருந்தது, அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அபியோட, இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார், ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீ ஒரு தடவை கூட சிரிக்கிற, இல்லடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா, நீ ஒரு காமெடி படம் பண்ணுற, காமெடி சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன், எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவார், ஆனால் வெளியில் இல்லை, உன்னை டிஸ்டர்ப் ஆகிருப்பேன், நான் சிரிச்சு அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும் போது எனக்கு இல்லை, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன், இப்படி என்ன சொல்லுவாங்க, இதான் எனக்கு ஒன்று போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன், அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார், கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை, அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட, இல்லைங்க நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா, இது என்ன எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா, என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா, அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னும். அப்படிதான் சிம்ரன் நடத்த எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதுனா இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக நடிக்கலாம். இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் தான், நான் ஹீரோ அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல, டேரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழன் பேசுகிற ஒரு இது. நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும், காமெடியாக இருக்கும். எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வழிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை, வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படிதான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது, நம்ம குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமா அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா தமிழ் நம்ம மொழியை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியா
நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது. அது மாற்றும் உலகத்தமிழ் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்க சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டாரு. தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது. இந்த படத்தில் மலையாளத்திலேருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனா சூப்பராக பண்ணார். நான் உங்க கதை சொல்லும்போது சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி வந்தால் மிதுன் சூப்பராக இருந்துச்சான். பெரிய டைலாகு நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு. அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இவ்வளோ சீன் இருக்கு, பட் என்னோட டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. யோகி பாபு இருக்கார், நான் இருக்கேன். எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான். அவன் தான் அந்த படத்தில் காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன் தான். நாங்களாம் காமெடியன், நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவன் தான் காமெடியனாக இருப்பான். அது இது பண்ண மாட்டோம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன். அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம் ஒரு பாட வருவார். நான் ரொம்ப பிஸியாக இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது பார்த்தாலும் அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக்கு. வா நீ அப்போ விட்டல, இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும். அவரை பற்றி சொல்லும்போது சார் தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி. மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி இல்லை இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்குலாம் தெரிலங்க, எந்த பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த பாட்டு எழுதியிருக்கான்னு ஷாண்டோல்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட நான் அப்போ இருந்து சொல்கிறேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியுவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுன்னு தெரியாது, உங்க முகம் தெரியும். ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனாலதான் இந்த படத்துல ஆட விட்டுருக்கோம். அவரை வாங்க ஆடுங்க. அப்படியும் இருட்டுக்குள்ள போறாரு. ஏற்கனவே முகம் தெரியலன்னா உன்னை ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல தான் ஆடிடுவார். அப்பயும் கூட்டு வந்து இந்த படத்துல ஆட வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும். அப்படி தான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. உள்ள அவங்களோட கஷ்டங்கள், சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கல்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நானே பயந்து என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நல்லா பண்ணும் சார் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது மறக்க முடியாத ஒன்று. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாமல் பாருங்கள். தேங்க்யூ. 3வது முறை $1 million ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் MRP அவங்களோட அசோசியேட் பண்ணுறது. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நேற்று தான் யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேற்று தான் லிட்டரலி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ள 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய அதுக்குள்ள நிறைய ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும்,
ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது, பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு. முதல்ல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் ரெண்டு பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னில வந்து என்னை தவிர்க்காம என்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்ப நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒண்ணு கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும்பொழுது அந்த நம்ம அது மூலமா பண்ற ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு உயரத்துல தூக்கி வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அதுல நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களை எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்லாம் வந்து எனக்கு பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் தான் வந்து என்னுடைய ஆளுநாள் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுத்தி எல்லாருமே நல்லா வெல்விஷஸ் தான். சம்டைம்ஸ் எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்ன வந்து எல்லாரும் நம்ம பேரு, நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவான நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசிசார்ட்ட நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸா நடக்கும். ஏன்னா சில டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமா ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்துல அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துறீங்கன்னா அட்லீஸ்ட் லிட்டரேச்சர் லெவல்ல நமக்கு தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, அதோட போக்கு எப்படி இருக்கு, கதையுடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டா இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைலாகா இருக்கும், நம்ம என்னதான் தலைகீழ் நின்னாலும் அங்க மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்போது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்ன நம்பி நிறைய இடம் எம்டியா விட்டு இருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றதை விட. ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதோ பேசணும், அது இல்ல நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்ல இந்த நரேஷன் நீங்க கேளுங்க, இது நரேஷனா கேட்டாதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே அப்ப ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்ல இருந்து கிடைச்சது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்போது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருக்கும் அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன், முதல்ல எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ, அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமா, இல்ல அவர் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி, அதாவது வந்து இப்ப பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல டிராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு ஹைப்பர் மாஸ்குலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கு, ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு, அதை சுத்தி ஒரு ஹைப் இருக்கு, ஒரு பில்டப் இருக்கு. அந்த படங்கள் வந்தா அதோடைய தாக்கம் கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையா பண்றது என்னங்கிறதா நான் சொல்றேன். அதாவது வந்து நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இயங்குறது வேற, ஆனா ஒரு டைரக்டரா என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட் தான், சம்டைம்ஸ் டவுட் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை, அவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணாரு. ஸோ அபி, தேங்க்யூ சோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன அந்த படம் உண்மையில ஹீல் பண்ணுச்சு. இந்த படத்துல வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸிங்கா பாக்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பரிமாணங்கள் ஒரு இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ஈசன் படத்துல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு
நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவரு கிடைச்சதுல. அண்ட் அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது அவர் ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப புதுசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் ஒரு கான்பிடண்டா சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும். இப்போ நம்மளுமே வந்து இப்போ $1 மில்லியன் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாற்ற ட்ரை பண்றோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில நான் ரொம்ப பிரமிச்சேன். ஆக்சுவலா அது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமா எல்லா ரீதியிலுமே இருக்குன்றதை நான் நம்புறேன் சார். அதே மாதிரி நான் உடல் தான் என்னோட உயிர் அங்க உட்கார்ந்து இருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன். அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா இப்ப ஏதாவது ரொம்ப முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்ப ஏதாவது சொன்னா முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேக்குறேன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்க இடம் இல்லையா என்ன? சோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ் எல்லாம் பண்றோம், ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காலில் வேணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு சின்ன ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும். சில அன்பு அப்படின்வாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கு நன்றி சொன்னேன்னா குட் நைட் பண்ணும்போது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா 1947 முடிச்சுட்டு செம்மையா ஒரு பீஸ் மாத்தி இருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் மீட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனா நானு அபி மோகன் ஐயா உட்காருவோம். உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர் எல்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஐயோ இவனுங்க நம்பியா விட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. சோ அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலேயே உட்காந்துருப்பாங்க. அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? ஸோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும். அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் அது சேரும்போது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும். அண்ட் நடிச்ச எல்லாருமே சிம்ரன் மேம், இவர் மிதுன் அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. நான் சிலலாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் இருக்கு, ஒரு 15 நிமிஷம் சீன். ஒருத்தர் இவங்க எல்லாம் அவங்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்துல, நீங்க தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்ப பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும். சிம்ரன் மேம், இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ், அவன் என்ன பாடுனா பாடுறான், ஆடுனா ஆடுறான், குதினா குதிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு ஒரு குழந்தையா இருக்கான் அவன். ஸோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்லயே பார்த்துருவீங்க, ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க. அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும். இப்ப என்னோட குடும்பம் இல்லைன்னு நான் இங்க இருக்க முடியாது, இந்த தொழிலே இருக்க முடியாது முதல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா. உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை அதாவது நீங்க தப்பு பண்றீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏன் தப்பு பண்ற அப்படின்னு. அப்ப உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி சோப் அடிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க. அதுதான் குடும்பம்ங்கிறது. அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கறத யோசிங்க. குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்லாம் இங்க மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டெஃபிஷியன்சி வரும். இப்ப ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க, அப்படி பேசுறாங்க, என்ன ப்ரோ புரியல கிரியலன்றீங்களா? ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு. அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த அதாவது ஒரு தமிழ்ல படம் பண்றோம், இப்ப பேன் இந்தியாலாம் சொல்றாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்றாங்க. கொரியன் படம் நம்ம பாக்குறோம். எந்த மாதிரி கொரியன் படத்தை பாக்குறோம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ள இல்லாம
அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க. அந்த மொழி அந்த படத்தை லிமிட் பண்ணாம அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுற படங்களை தான் நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். எந்த மொழியா இருந்தாலும் நம்ம கவலைப்படாம பார்க்கிறோம். அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமான்னு கேட்டா எஸ், தமிழ் படம் தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போற மிகச்சிறந்த படமா இருக்கும். மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம், சம்மர் எல்லாருக்கும். ஆனா எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு தட் இந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம், ஆனா ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இது இருக்கும். இதை வந்து நான் லப்பர் பந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ண அந்த டைரக்டர் சொன்னேன், நீங்க வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, இப்படி இருந்தாலும் ஓகே. இந்த படம் வந்து ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மார்க்கெட்ல நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லணும்னு எடுத்த படம் இல்ல. ரசிகர்களை மகிழ்விக்க, அவங்களை நெகிழ வச்சு, அவங்கள சிரிக்க வச்சு, சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமா தான், அந்த முயற்சியா தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸா எப்பயுமே இருக்கீங்க. அதனால தமிழ் மீடியா வந்து அந்த விதத்துல வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்கு. அதே விஷயத்த இந்த படத்துக்கும் நீங்க செய்யணும். இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக்ல பாடிய பாடகர்கள் பத்தி கண்டிப்பா சொல்லணும். எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடி இருக்காரு, விஜய் யேசுதாஸ், யுவன் சார் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புற எஸ்பிபி சார், இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார், அவங்க 3 பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்துல. அது பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு ட்ராக் பாடுவான். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போகலாம் அது இதுன்னு பண்ணுவோம். இந்த படத்துல அவன் பாடியிருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாடியிருக்கான். அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க, மனோஜ் கிருஷ்ணான் பேரு. அப்புறம் இங்க வெங்கட் எங்க இருக்காரு, வெங்கட் இந்த படத்துல அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டீம் பாக்கி இல்லாம எல்லா டீம்லயும் வேலை செஞ்சிருக்காரு அவரு. ஸோ இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. நான் போன படத்துலயும் வேற ஒரு லாங்குவேஜ்ல பாடினாரு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. மியூசிக்னா அப்படியே ஒரு மூச்சு மாதிரி இருக்கு அவருக்கு. எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும், எவ்வளவு அறிவு இருந்தாலும் கிடைக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அது மேல ஒரு டிவோஷன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ், ஜான், விவேக் தாமஸ், பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்க கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்ப போடுறாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. என்னோட என்டையர் டீம், என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்துல அதாவது வீட்டுல அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனா அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேஜர் அடி விழும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ட்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம, சின்ன பசங்க தானே பாவம், அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த உழைப்பு போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும். ஆனால் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாம இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. இது எல்லாமே எதனால அப்படின்னா, அபிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு வந்ததுனாலதான். அந்த படத்துக்கான என்ன ஒரு படம் எல்லா படமும் பண்றாங்க, ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதை அதை டிசர்வ் பண்ணுது அப்படிங்கறதுனால ஆசையா ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம், இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக், இது இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணோம், அதை அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணோன்றதெல்லாம் உடச்சு ஒரு புது சரித்திரம் நாங்க படைக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம்.